தன்னை காவிரி டெல்டாக்காரன் என கூறிக்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகளை வஞ்சிக்கிறார் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழக அரசு பொறுப்பு டிஜிபியை வைத்து காலம் தள்ளுகிறது. அதனாலேயே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரிக்கிறது என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். மகாராஷ்டிராவின் பீட் மாவட்டத்தில் துணை முதல்வர் அஜித் பவாரின் பாதுகாப்பு வாகனம் பைக் மீது மோதியதில் 4 பேர் காயமடைந்தனர். சபரிமலையில் நெரிசலை கட்டுப்படுத்த விரைவு அதிரடிப்படை பொறுப்பேற்றுள்ளது. பக்தர்கள் உடனடி முன்பதிவை நம்பி வரவேண்டாம் என தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். தன் மீது சுமத்திய குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் குமாரசாமி நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயாராக இருக்கிறேன் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் கூறினார். சென்னை கேளம்பாக்கம் OMR ரோட்டில் 14 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது.